மீண்டும் மீண்டும் நீங்க நான் பணம் கொடுத்து தான் வெற்றி பெறுவேன், மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாத்திட்டு தான் இருப்பேன், இவங்களோட ரத்தத்தை குடிச்சுதான் வாழ்வுன்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன். இந்த தேர்தலையே நான் புறக்கணிப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தப்பு. ஒரு இளைஞனா நானும் ஓட்டுக்கு காசு கொடுத்தனா அடுத்த வர ஜெனரேஷன் எப்படிங்க முன்னேறும்? ஏழைங்க எப்படிங்க மேல போக முடியும்? கல்விக்கு எப்படிங்க முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? எல்லாருமே மீண்டும் மீண்டும் இந்த தப்பு செஞ்சா எப்படிங்க நம்ம நாடு முன்னேறும்? நம்ம புதுச்சேரி மாநிலம் எப்படிங்க முன்னேறும்? இதே இடத்துல உட்கார்ந்துருக்க அண்ணன் நமச்சிவாயத்தையும் அண்ணன் வைத்திலிங்கத்தையும் சொல்ல சொல்லுங்க. அவங்க ஓட்டுக்கு காசு தரல, நான் எல்லாருமே கொடுக்குறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். இன்னமும் நேர்மைன்னு பேசுறீங்க. என்னங்க நேர்மை இருக்கு உங்ககிட்ட? ஓட்டுக்கு காசு கொடுக்கறதா நேர்மையா உங்க நேர்மை? இளைஞர்களை சீரழிக்கிறது உங்க நேர்மையா? இங்க கஞ்சாவால ஆத்தின்னு ஒரு சின்ன பொண்ணை சாவடிச்சு கெடுத்து சாவடிச்சு நெரிச்சு ஒரு வாய்க்கால தூக்கி போட்டு வச்சிருந்தானுங்க. அதுக்கு உங்களால நேர்ல வர முடியல. எல்லா வீட்டுக்கு போய் கை கட்டி நிக்கிறீங்க இன்னைக்கு. ஆனா நமச்சிவாயத்தை தான் கேட்கறேன் நான். எல்லா வீட்லயும் போயிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிடுறீங்க. உங்க வீட்டு புள்ளன்னு எதுக்குங்க மக்களுக்கு 500 ரூபாய் காசு தரீங்க நீங்க? யாருங்க உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தா? நான் நேற்று இது விஷயமாக மாவட்ட கலெக்டரிடம் நான் கூறினேன். சார் அவர் போன் பண்ண நான் கலெக்டர் சாருக்கு, சார் தேர்தலில் பணம் கொடுத்திருக்காங்க, இதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டேன். மாவட்ட கலெக்டர் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. எனக்கு புதுச்சேரியில நடக்கின்ற தேர்தல் அதிகாரி மீது நம்பிக்கை இல்லை. நான் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான நம்ம டெல்லியில இருந்து தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும். இவர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டனர், மீண்டும் ஏழைகளை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு விட்டனர். இதை நான் ஒருபோதும் நான் இருக்கும் வரை விட மாட்டேன். நீங்க தான் கேள்வி இருந்தா கேளுங்க. ஆமா சார், நீங்க நேர்மையான தேர்தல் வேணும் சார். இதனால உங்க வீட்டு பிள்ளைங்களும் பாதிக்கப்படுங்க, நானும் பாதிக்கப்படுவேன், அடுத்த வர சமுதாய மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க சார். காசு கொடுக்காம வெற்றி பெறுங்க சார். இதான் சார் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் எங்கேயாவது ஓட்டுக்கு 10 பைசா கொடுத்தேன்னு சொல்லுங்க, என்ன அந்த நிமிஷமே என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இவர்கள் இருவரும் சேர்ந்து பாஜக 500 ரூபாயும் காங்கிரஸ் 200 ரூபாயும் கொடுத்தது அம்பலம் ஆயிடுச்சு பாண்டிச்சேரி ஃபுல்லா. இதை நான் டெல்லி தேர்தல் கமிஷனுக்கு முறையா ஆதாரப்பூர்வமா நான் கொண்டு செல்வேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அவங்கலாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான். இவங்களை பார்த்து பயப்படுறாங்க பொதுமக்கள். இன்னைக்கு எல்லாம் பொதுமக்களுமே இவங்களை பார்த்து பயந்து போய் இன்னைக்கு காசு வேணாம்னு சொன்னா கூட திணிச்சு கொடுக்குறாங்க. இது தவறுங்க சார். சார் நேத்து கூட நான் கலெக்டருக்கு போன் பண்ணி, சார் பணம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு சார். பணம் வாங்குறவங்களாம் யாருங்க சார்? ஏழைங்க சார். ஒரு நாள் கூலி வேலைக்கு போறவங்க, தினமும் காலையில வட்டி கட்டுறவங்க, தினமும் தண்டல் கட்டுறவங்க சார். அவங்கள போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து வந்தா அவங்க பயந்துட்டு ஓட மாட்டாங்களா சார்? வெற்றி பெறுங்க, யார் வேணா வின் பண்ணுவோம் சார். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் எனக்கு மட்டும் ரெட்டை சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னா நான் கேட்கல. நான் சொல்றது யார் வேணா வெற்றி பெறுவோம். நேர்மையான தேர்தல் இங்க நடக்கவில்லைன்னு சொல்றேன். இதை நான் ஆமாங்க சார். சார் ஆதாரம் சார் தேர்தல் துறை தான் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆளுகின்ற அரசு பாஜக அரசு. இங்க சிட்டிங் சிஎம் இருக்கட்டும், சிட்டிங் இவரு ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், அவங்க கண்ட்ரோல தேர்தல் நடக்குது. அவரு வைத்திலிங்கம் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமை திறமைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஏழைகளுக்கும் நடக்கிற தேர்தல் இது. இதுல எப்படி சார் ஏழைகள் சொல்லுவாங்க? இவங்களோட பணபலத்தை எடுத்து எப்படி சொல்லுவாங்க நாங்க பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சார். இவங்களை பார்த்தாலே மக்கள். நான் இதை ஆதாரப்பூர்வமாக இங்கில்ல முறையா டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் அட்வொகேட்ஸை கூட்டுருங்க, நான் ஃபைல் பண்ணுவேன். இவங்க 2 பேர் மேலேயுமே முறையா இவங்க பணம் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் கொடுப்பேன் சார்.